விஜய் பேச்சை கேட்காத ரசிகர்கள், சேதமடைந்த விஜயின் கார். நடிகர் விஜயின் ஜனநாயகன் படத்திற்கான படப்பிடிப்பு கொடைக்கானலில் 2 தினங்கள் நடைபெற இருக்கிறது. இதற்காக நடிகர் விஜய் நேற்று காலை சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் மதுரை விமான நிலையத்திற்கு சென்றார். பின் அங்கிருந்து கொடைக்கானல் நோக்கி புறப்பட்டார். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விஜய், கொடைக்கானலில் ஜனநாயகன் படப்பிடிப்பிற்காக செல்கிறேன். மதுரை மண்ணில் மற்றொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்தித்து பேசுகிறேன். இன்று 1 மணி நேரம் உங்களை பார்த்துவிட்டு சென்று விடுகிறேன். நீங்களும் பாதுகாப்பாக உங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள். என் வண்டிக்கு பின்னாடி வேகமாக பைக்கில் வரவோ, ஹெல்மெட் போடாமல் பைக்கில் நின்று கொண்டோ வர வேண்டாம். அப்படியான காட்சிகளை பார்க்கவே மனதிற்கு பதட்டமாக இருக்கிறது என தெரிவித்துவிட்டு மதுரைக்கு புறப்பட்டார். இந்த நிலையில் விஜயின் பேச்சை காற்றில் பறக்க விட்டுவிட்டு ரசிகர்கள் தொடர்ந்து முண்டியடித்துக் கொண்டு அவரின் வாகனத்தை பின்தொடர்ந்ததில் காரின் முன்பகுதி சேதமடைந்தது. மேலும் விமான நிலையத்திலும் ரசிகர்கள் முந்திக் கொண்டு சென்றதில் அங்கிருந்த பொருட்கள் சேதமடைந்ததோடு அந்த இடமே வன்முறை நடந்து முடிந்த இடம் போல காட்சியளித்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதற்கு முன்பு தென் மாவட்டங்களுக்கோ அல்லது பிற ஊர்களுக்கோ விஜய் ஷூட்டிங்கிற்காக சென்றபோது போற இடமும் தெரியாது, வர தடமும் தெரியாது. அப்படி மாஸ்க் போட்டு ஒரு கருப்பு கண்ணாடி போட்டு தான் போவாரு. ஆனா இப்போ மட்டும் படப்பிடிப்புக்கு போகும்போது வெளிப்படையா சொல்லிட்டு பிறகு ரசிகர்களை உங்க வேலையை பாருங்க, பின்னாடி வராதீங்கன்னு எதுக்கு சொல்லணும்னு சில எதிர்ப்பு குரல்கள் வரதையும் பார்க்க முடியுது.